வெல்கம் டு டிஎஸ்சி ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன வீடியோன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது ஒரு அயல் நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. பையன் மூலமாக எனக்கு சமீபத்தில் கிடச்சிது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கும் முழுசாக புரியல. ஆனால் இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த இடம் ஒரு அண்டர் கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுரங்கப்பாதைன்னு சொன்னால் பூமிக்கு அடியில் என்ன ஒரு அழகாக வேலைப்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். விளக்கு வெளிச்சமாகட்டும், போக்குவரத்துக்கான பாதையாகட்டும், அந்த பேட்டரி கார் ஓடுவதற்கான இடமாகட்டும், அதில் 2 வண்டி வந்தாலும் விலகிறதுக்கு தகுந்த இடம் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஏத்தாப்பில் ஒரு வண்டி வருது, என்ன அழகாக விலகி போகிறாங்க பாருங்கள். அவங்க லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், அதனால் டக்குன்னு மாறி போகிறாங்க. மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இது என்ன ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடாக தெரியுது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆஹா, இதெல்லாம் நம்ம நேரில் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். ஏதோ இந்த வீடியோ மூலமாவது நம்ம பார்க்குறோங்கிறத நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கடத்துகிற நோக்கத்தில் தான் இதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய யூடியூப் மூலமாக. பாருங்கள், இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் காண முடியாத ஒரு அற்புதமான காட்சியாகும். இது அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறத இன்னும் என்னால் நம்ப முடியல. அந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அகலமாகட்டும், நீளமாகட்டும், வெளிச்சமாகட்டும், அடடா, அற்புதம் அற்புதம் அற்புதம். இந்த வாய்ப்புக்கு நாம் கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நன்றிங்க. அடுத்து இதை பாருங்கள். இது ஒரு ரோட்டில் கார்கள் செல்லக்கூடிய ஒரு காட்சி. ரோடு என்ன அகலமாக இருக்குது பாருங்கள். ஒரு 4-5 லேன் இருக்கும் போல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பீடு வச்சுருக்காங்க. நம்ம ஊர் ரோடுகள்லாம் குண்டும் குழியும் அப்படி செஞ்சப்பட்டது. இதெல்லாம் குண்டையும் காணோம், குழியும் காணோம். சும்மா வழுவழுன்னு அருமையாக இருக்குது. அந்த கார்கள் செல்லக்கூடிய அழகை பாருங்கள். அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, யாருக்கு கிளியரன்ஸ் கிடைக்குதோ, முன்னாடி போக முடியுமோ அவங்க போவாங்க. போக முடியாதவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வண்டியை நிறுத்திக்குவாங்களாம். திருப்பங்கள்லையும் சரி, ரவுண்ட் அபவுட்களிலும் சரி, அப்படி ஒரு ஒழுங்கான ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அதில் இன்னொரு சமாச்சாரம் என்னென்னா, ரெட் சிக்னல் மீறி போனீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட அபராதங்களோட பிளாக் பாயிண்ட்டுன்னு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்களாம். அது மாதிரி ஒரு 24 பாயிண்ட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இன்னும் மறுபடியும் வாங்கிறதுக்கு என்ன பாடுன்னு தெரியல. ஒரு தடவை வாங்கிறது பெரும்பாடு. ஏன்னா துபாயில், அரப் கண்ட்ரீஸில் லைசன்ஸ் வாங்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம எல்லா இடத்துலையும் வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்தரமான லைசன்ஸ் அது. ஆக மொத்தம் இந்த 2 காட்சிகளையும் பாருங்கள். மேற்கொண்டு பல வீடியோக்களை அனுப்பிட்டுருக்கார் அவரே. ரொம்ப நாளாக கேட்டு இப்போ தான் அது நடைமுறைக்கு வந்திருக்கு. அதையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுவரை இதை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.